அடகு வைத்த நகைகளை மீட்க செல்லும் மக்கள் ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளால் விழிபிதுங்கி நிற்கின்றனர். அசலுடன் வட்டியையும் சேர்த்து முழு தொகையை கட்டிய பிறகே மறு அடமானம் வைக்க முடியும் என்பதால் அதிக வட்டிக்கு மேலும் கடன் வாங்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதன் பின்னணியை அலசுகிறது பின்வரும் தொகுப்பு. திடீர் என வரும் அவசர செலவுகளுக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பெரிதும் நம்பியிருப்பது நகைக்கடன் தான். குறைவான வட்டி என்பதுடன் செயல்முறையும் எளிது, உடனே கிடைத்துவிடும் என்பதால் வெகுஜன மக்களுக்கு நகைக்கடன் மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. ஆனால் ரிசர்வ் வங்கியின் புதிய நடைமுறை நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு கடும் அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. நகைக்கடன் வாங்கியவர்கள் அதற்கான அவகாசம் முடிந்ததும் வட்டி மட்டும் கட்டி மறு அடமானம் வைக்கும் முறையை ரிசர்வ் வங்கி தடை செய்துவிட்டதே இதற்கு காரணம். நகைக்கடன் வாங்கியவர்கள் கால அவகாசம் முடிந்ததும் மொத்த பணத்தையும் கொடுத்து நகையை மீட்டு மீண்டும் புதியது போலத்தான் அடகு வைக்க முடியும். அதுவும் மறுநாள் தான் அவ்வாறு அடகு வைக்க முடியும் என்பதால் இது ஏழை எளிய மக்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. அசலுடன் வட்டியும் கட்டும் அளவுக்கு பணம் இருந்தால் உடனடியாக வங்கியில் செலுத்திவிட்டு நகையை மீட்டுக் கொள்வார்கள். ஆனால் தற்போதைய புதிய நிபந்தனையால் வெளியில் வட்டிக்கு வாங்கியாவது நகையை மீட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுவரை வட்டி மட்டும் கட்டி வந்து கால அவகாசம் ஓராண்டு அல்லது 6 மாதம் நிறைவு பெற்றதும் ஒரே நாளில் அதனை மறு அடமானம் வைத்து விடலாம். இது எளிமையாகவும் இருந்தது. ஆண்டுதோறும் வட்டி மட்டும் கட்டிவிட்டு கடனை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் மக்கள் இருந்தனர். ஏற்கனவே ஒரு சவரனுக்கு வங்கிகள் கொடுக்கும் பணம் குறைவு, கடன் பெற அலைக்கழிக்கப்படுதல் ஆகிய காரணங்களால் ஏழை மக்கள் அடகு கடைகளை தேடிச் செல்லும் நிலையில் இதுபோன்ற விதிமுறைகளால் வங்கிகளில் நகைக்கடன் வைப்பவர்களின் எண்ணிக்கை குறையும் என்ற ஆதங்கம் எதிரொலிக்கிறது. இருப்பினும் ஒரு சில நல்ல உள்ளம் படைத்த வங்கி ஊழியர்கள் அசலுடன் கட்ட வேண்டிய வட்டி பணம் முழுவதையும் பெற்றுக்கொண்டதைப் போல் வரவு வைத்து வேறொருவர் பெயரில் மீண்டும் கடன் வாங்கியதைப் போல் செய்து கொடுத்து மக்களின் சிரமத்தை போக்குவதாகவும் பெயர் குறிப்பிட விரும்பாத வங்கி அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நலனுக்காக மீண்டும் பழைய நடைமுறையையே கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருவது ஒரு பக்கம் இருக்க, நகைக்கடன் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெறாமல் தடுக்க மேலும் பல விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி கொண்டு வரலாம் என்று வங்கித்துறை வட்டாரங்கள் திகில் கிளப்புகின்றன. சம்பாரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது, இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது.